கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 634வது பக்கம். இதை நாளும் வேத வார்த்தைக்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வார்த்தை இது. யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுக்கு சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். ஜெபித்திருந்தாலும் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசும்படியாய் கெஞ்சுகிறோம். மனுஷீக ஞானம் அல்ல, சுய புத்தி அல்ல, கர்த்தர் இந்த இடத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான சத்தியத்தை எங்களுக்குள்ளே விதைத்து, ஆண்டவரே மரண பரியந்தம் உங்களுக்கு உண்மையாயிருக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் விளையேற பெற்றது. இந்த இணையதளத்திலே பார்க்க போகிற ஒவ்வொருவரும் ஆத்மாவும் விளையேற பெற்றது. கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இன்றைய நாள் தேவ செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேனானால், நீ வேலி அடைக்கப்பட்டவனா என்ற தலைப்பிலே இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவாராக. சபையே, நீ வேலி அடைக்கப்பட்ட சபையா? குடும்பமே, நீ வேலி அடைக்கப்பட்ட குடும்பமா? வாலிப பிள்ளையே, நீ வேலி அடைக்கப்பட்ட பிள்ளையா? ஊழியக்காரனே, நீ வேலி அடைக்கப்பட்டவனா? தேசமே, நீ தேவனால் வேலி அடைக்கப்பட்டவனா? வேலி என்றால் என்ன? ஒரு இடத்துக்கு, ஒரு மனுஷனுக்கு, இந்த உலகத்தில் வாழும் எல்லா காரியங்கள், மனிதர்கள் உட்பட மிருகங்கள் உட்பட அங்கே ஒரு வேலி அவசியமாயிருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு தோட்ட காணியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எல்லை பகுதி இருக்கிறது. இந்த எல்லை இன்னாருடையது, அதுக்கு ஒரு வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இரண்டாவதாக, ஒரு நபரை பொறுத்துதான், அங்கே இடத்தை பொறுத்துதான் வேலி அடைக்கப்படும். ஒரு சாதாரண ஒரு ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் கரடு முரடான ஒரு காணிக்கோ தோட்டத்துக்கோ இடத்துக்கோ வேலி அடைக்க மாட்டார்கள். ஒரு தகுதி இருக்கு. ஒரு மனுஷனுக்கோ ஒரு இடத்துக்கோ ஒரு வேலி போடப்படுமானால் அது தகுதியை பார்த்துத்தான் அந்த வேலி போடப்படுகிறது. இன்றைக்கு உலக வழக்கத்தின்படி இதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு ஒரு ராஜாவினுடைய வீடு என்றால் அதுக்கு மதில்கள் கட்டப்பட்டிருக்கும், அல்ல, சுற்றி வர அரண் போடப்பட்டிருக்கும். அதே போல் ஒரு சாதாரண ஒரு குடிசையிலே வாழ்கிற ஒரு மனுஷன் 4-5 கம்பு தடியை வச்சு இங்கே பார்க்க முடியாது. இங்கே வாலிப பிள்ளைகள், இங்கே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அதை பார்க்க முடியாது. இலங்கையில் பார்க்க முடியும், இந்தியாவில் ஆசியா தேசங்களில் பார்க்க முடியும். சும்மா சாதாரணமாய்த்தான் இருக்கும். அதே சமயம் ஒரு அதிகாரி, அரசியல்வாதி பார்த்தால் அவருடைய வேலி வித்தியாசமாக இருக்கும். பார்த்தாலே சொல்லுவாங்க, ஒரு காசுக்காரன் வீடப்பா என்று சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவனுடைய தகுதிக்கேற்ற விதத்திலே அவனை சுற்றி போடப்படுகிற வேலி. இது உலக வழக்கத்தின்படி. இப்போ கடவுள் எப்படிப்பட்ட மனுஷனுக்கு அல்லது சபைக்கு அல்லது வாலிப பிள்ளைக்கு, ஊழியனுக்கு, அது எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். கடவுளால் போடப்படுகிற வேலி, தேவனால் வேலி போடப்பட்டிருக்கிறது அல்லது போடப்பட போகிறது. இந்த செய்திக்கு பின்னால் எங்களுடைய ஒப்பு கொடுத்தலின் நிமித்தம் கர்த்தர் அந்த வேலியை செய்வார் என்று நான் விசுவசிக்கிறேன். கடவுளுடைய வேலி அடைக்கப்பட்ட
அல்லது போடப்பட்ட மனிதனுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்னென்று நாங்கள் முதலாவது பார்க்கணும். நாங்கள் லேசாக வாசிக்கிறோம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கேள்வி போட்டிருக்கான். அப்ப இந்த வேலி அடைக்கப்படுவதற்கு தகுதி வேண்டும். அல்ல, இப்போ ஒரு சாதாரண ஒரு ஏழை, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு, ஒரு சின்ன ஒரு ஓலைக்கொட்டியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மதில் எல்லாம் கட்டியெல்லாம் வைக்கிறது இல்லை. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார். அந்த நேரத்தில் எங்களுக்கு வேலி தேவை, என்னை சுற்றி வேலி போடப்படணும் என்று நான் எண்ணலாம், ஆசைப்படலாம். யாருக்குத்தான் ஆசை இல்லை? நான் பாதுகாப்பாக இருக்கணும், குடும்பம் பாதுகாப்பு அடையணும், என்ற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரோடு பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆண்டவர் அறியாதவர்களுக்கு கூட இந்த ஆசை இருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? என்ன தகுதி? கன காரியத்தை பார்க்கலாம். ஆனால் சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். யோபு அதே அதிகாரம், 1வது அதிகாரம் 1வது வசனத்தை போடுங்கம்மா. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். ஆமென். இது முதலாவது, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், கடவுளுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற ஒரு சபை, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு வாலிப பிள்ளை, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு தேசம் அல்லது ஒரு குடும்பம், கடவுளுக்கு நடுங்கிறவனுக்குத்தான் தேவனால் வேலி போடப்படுகிறது. அறிமுகமே அதான். கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். மனுஷனுக்காய் அல்ல, ஊழியர்களுக்காய் அல்ல, முகதாட்சனுக்காய் அல்ல, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். அதுக்கு பிறகுதான் உத்தமன் அதெல்லாம் வரும். முதலாவது கடவுளுக்கு அவன் பயப்படுகிற மனுஷனாக இருந்தான். இது முதலாவது ஒரு தகுதி வேணும் எங்களுக்கு. எனக்கு வேலி அடைக்கப்பட, குடும்பம் வேலி அடைக்கப்பட, என் ஊழியம் வேலி அடைக்கப்பட, என் வாலிப பிள்ளைகள் வேலி அடைக்கப்பட, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நடுக்கம் இருக்கணும். கடவுளுக்கு பயப்படுகிற இருதயம் இருக்கணும். இது இல்லாமல் கடவுளால் வேலி அடைக்க முடியாது. விடுதலையாக்கலாம். வியாதியிலிருந்து, ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து, எங்களால் மீண்டு வர முடியாத ஒரு காரியத்திலிருந்து விடுதலையாக்கலாம். ஆனால் வேலி அடைக்க முடியாது. அவர் உண்மை உள்ளவர். இப்ப வாசிங்க, யோபு அதே அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். முதலாவது 4ஆம் வசனத்தை போடுங்க. அவன் குமாரன் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளை போஜனம் பண்ண அழைக்கிறாங்க. அப்ப அவங்களோட விருப்பத்துக்கு தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அப்பாவுக்கும் அப்பா வீட்டுக்கும் யோபுவுக்கும் சம்பந்தம் இல்லை. வடிவா இருக்கு வசனம், தன் தன் வீட்டிலே. இப்ப எங்கட பிள்ளைகள் யாராவது மெரி பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? ஆதியாகத்தில் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னது போல, தகப்பன் தாயை நீ அப்படியே விட்டுட்டு போயிரு, அனுப்பியாச்சு. சரிதானே? அப்ப யோபு யோசிக்கிறாருன்னா அவங்களுடைய வீட்டில் தான் இந்த காரியங்கள் எல்லாம் விருந்து நடக்குது. அது மாத்திரம் இல்லை, சகோதரிகளையும் அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப இந்த இடத்துல அவங்கள், இப்ப நான் என்னுடைய வீட்டில் நான் ஒரு விருந்து கொடுக்குறேன் என்று சொன்னால், என்னுடைய தங்கச்சி அக்கா அப்படி அவங்க நான் கூப்பிடுறேன்னு சொன்னால், எந்த ஆலோசனை மட்டும் அந்த இடத்துல இருக்க வாய்ப்பில்லை. அவங்களும் ஏதாவது கூட குறைய சொல்லி இருப்பாங்க. மனித ஆலோசனைகள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். சரிதானே? அந்த அடிப்படையில் அவங்க பாவம் செய்திருக்கலாமா? ஆகாரத்தை வீண் விரயம் செய்திருக்கலாம், ஏழைகளை நினையாமல் இருந்திருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு காரியம் அவர்கள் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப வேலி அடைக்கப்பட்டவனின் கிரிகை அல்லது அவனுடைய கனி, நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாதுகாக்கப்பட்டு அவருடைய
கிருபை நிமித்தம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, மறந்து விட்டது. எனக்குள்ளே ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார் என்ற அவனுடைய கனி, அவனுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கும்? 5ஆம் வசனத்தை போடுங்க. இதான் அவனுடைய கிரியை. வாசிங்க 5ஆம் வசனத்தை. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழித்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடனே இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இப்போ ஒரு அப்பாவுக்கு, ஒரு ஆவிக்குரிய அப்பாவுக்கு ஒரு பயம் வருது. ஆவிக்குரிய திருச்சபைக்கு ஒரு பயம், ஆவிக்குரிய கணவனுக்கு ஒரு பயம், ஆவிக்குரிய மனைவிக்கு ஒரு பயம், ஒரு தாய்க்கு பயம். என்ன பயம்? அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் இருதயத்தினாலாவது கர்த்தரை அவர்கள் தூசித்திருப்பார்களோ, அவனுக்கு ஒரு கேள்வி வருது. இதுதான் தகுதி. இப்போ எங்கட நாட்களில் நாங்கள் இருக்கிறோம், எங்கட பிள்ளைகள் ஏதாவது செய்திருப்பாங்களோ என்று நாங்கள் அதுதான் இங்கே யோபு அதுதான் செய்கிறார். ஆண்டவரிடத்தை நோக்கி பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னை சுற்றி இருக்கிற நபர்கள் தேவனிடத்தில் தன்னை எல்லாரும் மன்னிக்கப்படணும், அவர்கள் ஏதாவது ஒரு குற்றம், ஏதாவது ஒரு குறை, ஏதாவது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம் இருக்குமே என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். மாறாக மற்றவனை குறை சொல்லல, நீ இப்படி செய்துட்டாப்புல, நீ அப்படி செய்துட்டாப்புல என்றதல்ல, குறை சொல்லி கொண்டிருக்கல. அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே மற்றவர்களுக்காய் பிரார்த்தனை பண்ணுகிறான், வேண்டுதல் செய்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு தேவன் நாள் வேலி போடப்பட்டது. வசனத்தின்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதல்ல, தேவனால் வேலி போடப்பட்டது. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் வேலி போடப்பட்டது. இப்ப யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு 3 வேலியை போடுறார். 3 வேலி. தேவனுடைய ஆண்டவர் போட்ட வேலி முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை சுற்றி. இப்ப இந்த இடத்துல நாங்க இருக்கிறோம், நீங்க இருக்கிறீங்க, நாங்க எல்லாரும் ஆண்டவருக்கு உண்மையிலே பயந்திருந்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் சுற்றி ஒரு வேலியை போட்டிருக்கிறார். யோபுக்கு போட்ட மாதிரி போடுவார். சரிதானே? 2வது அவனுடைய வீடு, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இது எங்களுக்கும் சார்ந்தது. விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை. சரிதானே? இப்ப இதன்படி எங்களை சுற்றி இருக்கிற யாரு? மனைவி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பேர பிள்ளைகள், எல்லாரையும் சுற்றி 2வது வேலி ஆண்டவர் போட்டு வச்சிருக்கார். 3வது தேவனால் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றுக்காகவும். அந்த நாட்களில் அவனிடத்தில் என்ன இருந்தது? ஒட்டகங்கள் இருக்கும், ஆடுகள் வைத்திருந்திருப்பார்கள், ஏதோ ஒரு காரியம், ஆசீர்வாதங்கள். அவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தபடியால் அவனுடைய சொத்தை சுற்றிலும் பொருளாதார அடிப்படையில், இப்போ எங்களோட நாட்கள் எடுக்க போனால் எங்களோட வேலையை சுற்றி ஒரு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வச்சிருக்கிற வாகனத்தை குறித்து வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வீட்டை சுற்றி ஒரு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வேலி போட்டிருக்குது. இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் வேலி எடுத்திருக்கிறார் இந்த கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு. இந்த வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தாது, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கடைசி வரைக்கும் பொருந்தாது. வேதம் தெளிவா சொல்லுது, கடவுளுடைய சத்தியத்துக்கு நடுங்கிற மனுஷன், அவ்வளவுதான். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த வாக்குத்தத்தம், இந்த பாதுகாப்பு, இந்த அரண். நாங்களே ஏதோ ஆலயத்துக்கு வந்துட்டோம், நான் யாரையும் குற்றப்படுத்தலை, உங்களை சோர பண்ணணும் என்ற என்னுடைய எண்ணம் இல்லை. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கும் போது நான் முதலாவது ஆண்டவர், இந்த வார்த்தைக்கும் எனக்கும் என்ன ஆண்டவரே சம்பந்தம், இதில் நான் ஏதாவது குறைபட்டிருக்கிறேனா, அதுக்கு பிறகுதான் இந்த வார்த்தையை என்னால் கொடுக்க முடியும். சரிதானே? இது எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தாது. நாங்கள் வேணுமெண்டா வீடு வழியை ஒட்டி கொள்ளலாம், ஆனால்
எங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்வது கடினமாக இருக்கும். அது எப்போது அது இலகுவாகும்? கடவுளுடைய சத்தியத்தின் மேல் நாங்கள் கட்டப்படணும். வாலிப பிள்ளை, குடும்பம், கணவன், மனைவி, ஊழியக்காரன், சபை, தேசம், யாராயிருந்தாலும் சரிதான், அவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பின் வேலி அடைக்கப்பட வேண்டுமானால் அவன் சத்தியத்துக்கு நடுங்கிறவனா இருக்கணும். அவர் வேறொன்றே எதிர்பார்க்கல. காணிக்க, தசவாம், ஆடல், பாடல், ஆராதனை எல்லாம் பிறகு கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தான் கர்த்தர் இந்த காரியத்தை கிருபையாக கொடுக்கிறார். ரெண்டாவது, இந்த வேலியினுடைய வீரியத்தை பாருங்க. வேலி போடுறால பொறுத்து தான் அதனுடைய ஸ்ட்ரென்த் தெரியும், ஏன்னா உறுதிப்பாடு தெரியும். வேலி சும்மா சாதாரண ஒரு வேலை தெரியாதவனை பிடிச்சி என் வீட்டை சுற்றி கட்டப்பாண்டு அவன் ஏதோ எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவான். ஆனால் நல்ல பியூரான நல்ல ஒரு இன்ஜினியரை பிடிச்சி நல்ல ஒரு அனுபவம் உள்ளவனை குறித்து நாங்கள் ஒரு வேலியை போட சொன்னால் அவன் திறமா போட்டு போவான். இது சர்வ வல்லவர் அண்ட சராசரங்களை உருவாக்கி அந்தரத்திலே தொங்க விட்டு அழகு பார்க்கிற சர்வ வல்லவர் அடைத்த வேலி, அதனுடைய வீரியம் பாருங்க. பிசாசோ எந்த மனிதனோ அந்த வேலியை உடைக்க முடியாது அவருடைய அனுமதி இல்லாமல். கடவுளுடைய ஆண்டவருக்கு தெரியாமல் ஒரு வாலிப பிள்ளைய அடைக்கப்பட்ட, கர்த்தரால் அடைக்கப்பட்ட வேலி போடப்பட்ட வாலிப பிள்ளைய பிசாசோ எந்த மனுஷனோ தொட முடியாது. கடவுளால் போடப்பட்ட ஒரு சபையை ஒரு மனுஷனோ ஒரு தேசமோ பிசாசோ தொட முடியாது. கடவுளால் போடப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக எந்த மனுஷனும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் இயேசுவின் நாமத்தினால். ஏண்டா போட்டவர் ராஜா, சர்வ வல்லவர். அவர் சாதாரணமாக எங்களை மீட்டுக் கொள்ளல, தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் போட்ட வேலி யாராலையும் அசைக்க முடியும், படவே முடியாது. கர்த்தருடைய வேலியின் வீரியம் இதுதான். அவருக்கு தெரியாம ஒரு கடுகு மணி கூட உங்களோட வேலிக்குள்ள வரையலாது, உங்களோட எல்லைக்குள்ள வரையலாது. அது பாவமானாலும் சரி, என்ன காரியமானாலும் சரி, உங்களோட வாழ்க்கைக்குள்ள என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. ஏன்னு சொல்லுங்க பாபு. ஏண்டா பாருங்க, இந்த விசுவாச அறிக்கையை யார் சொல்றது? யோபு சொன்னானா? யோபுடைய மனைவி சொன்னாவா? பிள்ளைகள் சொன்னாங்களா? நண்பர்கள் சொன்னாங்களா? யார் சொன்னது? சத்துரு. அவனுக்கு சத்தியம் வழியா தெரியும். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பைபிள் காலேஜ், எந்த பைபிள் காலேஜ் பெரிய இனி இல்லைன்னு படித்தவங்களுக்கும் பிசாசுக்கும் வேதாவை போட்டி வச்சா பிசாசு தான் ஜெயிப்பான். ஏன்னா அவன் ஆண்டவர் பக்கத்தில் இருந்தவன் ஐயா, ஆண்டவரை துதிச்சவன் ஒரு ஆளையா அவன். நாங்கள் மாத்திரம் அறிவின்படி பார்த்தால் அவனை நாங்கள் மேற்கொள்ள முடியாது, ஆனால் அபிஷேகத்தின்படி பார்த்தால் நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஆமென். அவனுக்கு அறிவு இருக்கு, ஆனா கிருபை இல்லை. சரிதானே? இதை யார் அடிக்கிறது பாருங்க, பிசாசு. எங்களுடைய எதிரியே நமக்கு உத்தரவாதம் தாரான். என்ன சொல்றான்? நீ வேலி அடைக்கவில்லையோ. வேதத்தை வாசிக்கும் போது அந்த கமா கேள்விக்குறியெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி பாருங்க, நிப்பாட்டி தியானிங்க. ஓ, பிசாசு சொல்றான், நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. ஒரு விசுவாசியிட வாயிலிருந்து இந்த வார்த்தை வரல. யோபு நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு, அவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரல, பிசாசு சொல்றான். அதனால நாங்கள் எந்த இடத்திலும் நாங்கள் கர்த்தரால் வேலி அடைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் யாரும் செயல்பட முடியாது. இதை நாங்கள் முதலாவது தெளிவா விசுவாசத்துல அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், இதை நம்பணும் முதலாவது. சரிதானே? அப்ப இந்த பிசாசுல திட்டம் என்ன? நம்மில் தேவனுக்கு பயப்படும் அந்த பயபக்தியுள்ள இருதயத்தை கெடுத்து விடவும். சரிதானே? ஏண்டா கடவுளுக்கு நடுங்கிற மனுஷனை சுற்றித்தான் வேலி போடப்படுகிறது. அவனுக்கு சத்தியம் தெரியும், அதனால தான் நீர் வேலி அடைக்கவில்லையோ என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறான். நீர் என்ன சாதாரணமான ஆளா? நீரெல்லாம் வேலி போட்டிருக்கிறீர், வேலியை உடைத்துக் கொண்டு யார் போக முடியும்? அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப அவனுக்கு தெரியும் அவனுடைய கலைகள். சரிதானே? அவனுடைய ஏதாவது ஒரு கலையை விதைத்து தேவனால் நம்மை
வேலியடைக்க முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு காரியத்தை அவன் விதைக்கத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில், இன்றைக்கு சபைகளில், குடும்பங்களில் எத்தனையோ காரியங்கள். அப்போ பிசாசினுடைய திட்டங்கள் என்ன, கனிகள் என்ன, சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாய் 2 காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். புதிய ஏற்பாடு 312 பக்கம், யாக்கோபு 1வது அதிகாரம் 8-14. 8வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனம். இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். முதலாவது, பிசாசு விதைக்கிற விதை எங்களுக்குள்ளே மாறுபாடான சிந்தனை, இருமனமான சிந்தனை, கலப்படமுள்ள ஆராதனை, கலப்படமுள்ள சாட்சி, கலப்படமுள்ள விசுவாசம். இதை விதைச்சிட்டான் என்று சொன்னா ஒரு சபைக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு வாலிப பிள்ளைக்குள்ள கர்த்தருடைய வேலி அவனுக்குள் இருக்க முடியாதபடிக்கு அவன் வாதாடுவான் போய். இதுதான் கலை, இருமனம், அவிசுவாசம். ஆதியாகத்துல என்ன ஆண்டவர் சொல்றா, இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா உனக்கு நன்மை தின்மை தெரியுமா, பழி சாப்பிடு. இருமனம். அந்த ஆதாமனுடைய அந்த பாவத்தின் வீரியம், சாபம் இன்றைக்கும் இந்த மனித குலத்திலே கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதான் அந்த இருமனம். இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. 8. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த கலையை விதைச்சிட்டான் என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம்டா, தன் தன் இஷ்டத்துக்கு விடுவித்துக் கொள்வோம். எங்களை சத்தியம் ஒன்றை சொல்லும், நாங்கள் ஒன்றை சொல்லுவோம். சரிதானே? வேதம் ஒன்று சொல்லும். ஆதியாகமத்தில் முதலாவது ஆண்டவர் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது. சரிதானே? இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கட்டளை. சரிதானே? இதை நாங்கள் மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? எனக்கு பிடிக்கல, எனக்கு இதான் இது. தன் தன் இஷ்டத்துக்கு நாங்கள் விட்டு கொடுத்து கொள்வோம். சத்தியம் ஒன்றைத்தான் போதிக்கும். எத்தனை வருஷமானாலும் சரி, எத்தனை பைபிள் அச்சடித்தாலும் சரி, எத்தனை மொழியில் இது வந்தாலும் சரி, அதே சத்தியம்தான் இன்றைக்கும் இருக்கு. ஆனால் தன் தன் இச்சைக்கு, எங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம். இது ஒரு கலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, ஆண்டவர் சொன்ன காரியம். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? இல்லை, முதலாவது எங்களுடைய காரியங்கள், கடவுளை 2வதா வைப்போம். இது ஒரு கலை. விதைக்க கூட, அதாவது எங்களுடைய தோட்டம் இருதயத்திலே விதைக்கப்பட கூடாத ஒரு கலை, ஒரு சாபத்தின் கலை, இது அருவருப்பின் கலை. வேலைக்குள்ளே நிலை கொண்டு வாழ விருப்பம் இல்லை. வேலைக்குள்ளே 2 ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நான் வேலைக்குள்ளே இருக்க மாட்டேன், வெளியே தான் நிற்பேன். இது ஒரு கலை. காரணம், எங்களுடைய இஷ்டத்துக்கு தான் நாங்கள் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த நாசியிலே சுவாசம், எல்லாரும் ஒருக்கா மூச்சு எடுத்து விடுறோம். எல்லாம் அது யார் தந்தது? பரிசுத்தம் உள்ள தகப்பன் அல்லவா? ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? முறைப்பா இருப்போம், இருமாப்பா இருப்போம். அது அவன் தன் தன் சொந்த இஷ்டத்துக்கு விடுவித்துக் கொண்டவன். இது பிசாசினுடைய ஒரு தந்திரம், ஒரு கலை. ஆண்டவர் சபை கூடி வருதலை விட்டு விடாத. ஏன்னு சொன்னா, சபைக்குள்ளத்தான் உனக்கு வேதத்தை நான் போதிக்கலாம். நீ சொல்லிக்கொள்ளலாம், நான் வீட்டை வந்து ஜெபிக்கிறேன் பிரதர், நான் வீட்டை வந்து உபவாசம் பண்றேன் பிரதர். வேதம் என்ன சொல்லுது? சபை கூடுதலை விட்டு விடாத, விட்டு விடாத, விட்டு விடாத, அவ்வளவுதான். சரிதானே? இதெல்லாம் ஒரு விதமான ஒரு கலை. ஆனால் எங்களுக்கு அது பெரிய ஒரு, நாங்களே ஏதோ நீதிமான்கள் போலவும், இப்படித்தான் அந்த சபைக்கு போனா இப்படி கேட்பாங்க. சபையை நீ விட்டு விடாத. சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போறதுக்கு கலை விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கொடிய நாட்கள். இதனுடைய விளைவு என்ன? கடவுளுக்கு சாட்சியாய் வாழ வேண்டிய நாங்க, மனுஷன் அவனுடைய சூழ்நிலை அவனை குற்றப்படுத்தி குறை சொல்லி, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அங்க போன அவன் அப்படி கேட்கிறான், இப்படி கேட்கிறான், தேவை சமூகத்தை விட்டு நாங்களே விலகி கொண்டு போறோம். இதான் விளைவு. இதான் பிசாசு தேவை.
அவனுக்குரிய வெற்றி தான். கடவுளையும் மனுஷனையும் பிரிச்சிருவாங்க, அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாது. இருந்தா தானே சத்தியத்துக்குள்ள அந்த மனுஷனை ஆண்டவர் கொண்டு போவார். அவர் இல்லாட்டி அவன் இஷ்டத்துக்கு தன்னை விடுவித்துக் கொள்ளுவான், எதையும் செய்வான். இன்றைக்கு உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூ, உங்களுக்கு எனக்கு இன்டர்வியூன்னு வச்சுக்கொள்வோம், ஒரு முக்கியமான வேலை. நாங்கள் வந்து புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறபடியா இன்டர்வியூ என்றால் எங்களுடைய அகதி அந்தஸ்தினுடைய இதுதான் எங்களுக்கு முக்கியம். என்ன, அதுக்கு பிறகுதான் வேலை எல்லாமே. அந்த இன்டர்வியூ எங்களுக்கு கோல் பண்ணுறாங்க, இன்னென்ன காரியத்தோட வாண்டு. அப்போ நான் சொல்கிறேன் அவருக்கு ஃபோன் பண்ணி, நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு இன்டர்வியூக்கு வர இயலாது, நான் சமைச்சு கொண்டு ஆன்லைனில் வாரேன். அப்படி இருப்போமா? வாஷிங் மெஷினில் உடுப்பு போட்டுக்கொண்டு நான் ஆன்லைனில் வாரேன், இருப்போமா? சத்தியத்தை உடைச்சி பேசணும், சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். இது எங்களுடைய வாழ்க்கையில், எங்களோட குடும்பத்தில், எங்களோட சபையில் இன்றைக்கும் எத்தனையோ சபைகள் தோய்ந்து போவதுக்கு காரணமே தான். ஞாயிற்றுக்கிழமைண்டா தான் வீட்டு வேலை வரும், ஞாயிற்றுக்கிழமைனா தான் ஆரோக்கியம் கூப்பிடுவான், ஞாயிற்றுக்கிழமைண்டா தான் எங்கேயாவது போவோம். இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு சொல்லுவோம். அப்படி வேலைத்தளத்துக்கு எடுத்து சொல்லுவோம். இன்றைக்கு இந்த பிள்ளைக்கு பர்த்டே, நான் ஆன்லைனில் பார்க்குறேன் இன்டர்வியூ. அசட்டை. உங்களை யாரையும் சோரப்படுத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இந்த ஆன்லைனில் கேட்க போகிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் எங்களுக்கு வேலி அடைக்க வல்லவராக இருக்கிறார். ஐயா இன்றைக்கும் காத்திருக்கார். என்னத்துக்கு கதவண்டையில் நின்று தட்டுறார். ஞாயிற்றுக்கிழமைண்டா தான் ஸ்பெஷல் கிளாஸ் கொண்டு போகாத, சத்தியத்தை சொல்லிக் கொடு பிள்ளைகளுக்கு, யாரா இருந்தாலும் சரிதான். வேதம் தான் வெளிச்சம். காசு, வீடு, பங்களா, காரு, தோட்டம், துறவு இருந்தால் தான் நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா. எங்களை பார்க்கும் வெளியே இருக்கிறவன் நல்லா இருக்கிறான். ஐயா சரிதானே? இதனுடைய விளைவு தான். நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் இருந்து விட முடியாது. சரிதானே? அதனால நாங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். 6 நாள் ஓடுறோம், 7ஆம் நாள் எங்களுக்கு பிஸி, 7ஆவது நாள் பிஸி. 6 நாளும் சம்பளத்துக்காக கீழ்ப்படுகிறோம். 8 மணிக்கண்டா 7:45 போகிறோம். சபை என்று வரும்போது ஒரு சிலருக்கு ஏதாவது இனி இல்லை, அந்த ஆஸ்பத்திரி வேலை, ஏதாவது ஒரு காரியத்தில் முக்கியமான ஏதாவது ஒரு காரியம், இல்லாட்டி ஒரு காய்ச்சல், எலும்பு இயலாது, அப்படி இருந்தால் ஓகே. அது அப்படி பார்த்தா இன்றைக்கு ஆன்லைனில் ஆராதிக்கிற எல்லாருக்கும் கொரோனா வந்திருக்கணும். அதனால தான் இது வந்தது. கொள்ளை வியாதி வந்தபடியாத்தான் இந்த இது வந்தது. அப்போ இன்றைக்கு ஆன்லைனில் ஆராதிக்கிற உனக்கு கொரோனா, அதான் அர்த்தம். நாங்கள் எங்களை நாங்களே விடுவித்துக் கொள்கிறோம். சத்தியத்துக்கு மாறாய் ஆண்டவருக்கு விரோதமாய் நாங்கள் செயல்படுறோம். அதான் உண்மை. சரிதானே? நாங்கள் வேலி அடைக்கப்படும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 193வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29, 30. முதலாவது 29வது வசனத்தை வாசிங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இப்ப ஊழியக்காரன் ஆரங்கத்தோடு பேசுறான். நான் போன பிறகு மந்தைய தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வரும். எப்படி வரும்? ரத்தம் படிச்சு கொண்டு, சீறிக்கொண்டு வராது. அப்படியே சும்மா ஊழியக்காரன் போல வரும், நல்ல உபதேசத்தை போல வரும். அதுக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். சத்தியத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கணும். இவன் பேசுறது சத்தியம் சொல்லுதா இல்லையா? வெரி சிம்பிள். இதுக்கெல்லாம் நாங்கள் பைபிள் காலேஜுக்கு போனோம், இந்த வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் அது பார்த்தா போகணும். சரிதானே? சபையை கெடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு, ஆவிக்குரிய குடும்பங்களை கெடுக்கிறதுக்கு தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேரால் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளை கெடுப்பதற்கு தான் இந்த ஓநாய்கள். ஸ்கூல்ல வரும், வேலைத்தளத்தில் வரும், குடும்பத்தில் வரும், சபையில கூட வரும். ஆண்டவர் எழுதி வச்சிருக்கா.
கவனமா இருக்கணும். வாசிங்க 30வது வசனத்தை. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இது என்னன்னா, சத்தியத்துல கட்டப்பட்ட ஒரு குடும்பத்தை, சத்தியத்தை அதன் மேலே கடவுளுடைய வார்த்தையிலே வளர்க்கப்பட்ட ஒரு சபையை கூட அவனால் குலைக்க முடியும். என்ன மாறுபாடா? எங்களுக்கு இலகுவான சத்தியத்தை பேசுவாங்க, சொல்லுவாங்க. சத்தியத்தெல்லாம் கடுமையா சொல்லாத, லேசா சொல்லு. களை விதைக்கப்படுது. மாறுபாடான சத்தியத்தை போதிப்பார்கள். மேலோட்டமான ஒரு சத்தியம் சூழ்நிலைக்கேற்ற மாறி நடக்கலாம். பிரதர் பிரச்சனை இல்லை, பிரதர் இங்க பிறந்த பிள்ளை தானே, அப்படி இப்படித்தான். இல்ல இல்ல, சத்தியம் சத்தியம் தான், சத்தியம் சத்தியம் தான். அது யாரா இருந்தாலும் சரிதான். அது ஊழியக்காரனா இருக்கலாம், போதகனா இருக்கலாம், விசப்பா இருக்கலாம், சாதாரண ஒரு விசுவாச பிள்ளையா இருக்கலாம். சத்தியம் சத்தியம் தான். மாறுபாடானவைகளை கோர்ப்பான் கொண்டு கோர்த்து சூழ்நிலைக்கு ஏற்றபடி. அப்ப என்னுடைய சூழ்நிலை என்ன? நான் விரும்புகிற ஒரு காரியத்தை என்னுடைய ஆரோக்கியம் வந்து சொல்லும் போது எனக்கு அது நல்லா இருக்குது, அப்படிதானே. என்ன ஆண்டவருக்கு தெரியாதா பிரதர் எனக்கு இருக்கிற பிரச்சனை? ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் போகத்தானே வரும், நீங்க ஆறுதலா போயிட்டு வாங்க என்று சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். இதுல நானும் நீங்களும் கவனமா இருக்கணும். இது எங்களுடைய வாலிப பிள்ளைகள் கவனமா இருக்கணும். மாறுபாடான ஐரோப்பாவில் எல்லாம் நோமல் சிஸ்டர், நோமல் பிரதர், சத்தியம். எங்களுக்கு அப்பா அவர் தான். நாங்கள் அனாதைகள் இல்லை. அனாதைகள் தான் யாரும் போற வாரம் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்பான். அப்பா அம்மா இல்லாத என்ன செய்வான்? போறோம் வாரம் என்னத்தை வாங்கி தந்தாலும் சாப்பிட்றது, குடிக்கிறது, அவன் என்ன சொன்னாலும் அதான் எங்களுக்கு வேத வாக்கு. நாங்கள் அனாதைகள் இல்லை. அவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனங்கள். அவருடைய வேதத்தின்படி தானே. மாறு சத்தியத்தை அப்படி பேசாத, இப்படி பேசாத, கொஞ்சம் தடவி பேசு, கூட்டாத, குறைக்காத, அப்படி இல்லை. சத்தியம் சத்தியமாய் போதிக்கப்பட வேண்டும். யாரா இருந்தாலும் சரிதான், எந்த குடும்பமா இருந்தாலும் சரிதான், எந்த சபையா இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரிதான், வேதத்தின்படிதான் அந்த பிள்ளை வாழணும், நடக்கணும். வேதத்தின்படிதான் கிறிஸ்தவ குடும்பங்கள் வாழணும். நாங்க உருவாக்கி கொள்ளலாம். எங்கட குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை உனக்கு தெரியுமா தம்பி? உனக்கு தெரியுமா? மாம்சமான யாவருக்கும் நானே கர்த்தர், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேள்வியை போடுறார். நீயே பதில் எழுதண்டு. இந்த வசனம் எல்லாம் எங்க போச்சு? ஏண்டா எங்கட சூழ்நிலையை நாங்க மதிக்கிறோம். அவங்களை எங்களை ஆறுதல் படுத்தும் போது எங்களுக்கு நல்லா இருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாது. சரிதானே? யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் பிளஸ் 67ஆம் வசனம், 132வது பக்கம், 137வது பக்கம், மன்னிக்கணும். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். 67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். இப்ப என்ன பிரச்சனை? ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு, ஆவிக்குரிய திருச்சபைக்கு, ஆவிக்குரிய குடும்பத்துக்கு, ஊழியனுக்கு, சபைக்கு என்ன பிரச்சனை? இது என்ன? கிறிஸ்தவ நாடு கடுமையா இருக்கு. போதனை ஆண்டவரே சொல்றார். ஆண்டவர நாட்கள்ல கடுமையா இருந்தபடியா சீசர்கள் கூட அவரை விட்டு போக மனதா இருந்தாங்க. 67 கேட்கிறார், 12 பேரையும் பார்த்து நீங்களும் போக மனதா இருக்கிறீங்க. ஆண்டா என்ன அர்த்தம்? போறவன் போ. அதான் ஆண்டவர் சொன்னார். சத்தியம். சரிதானே? எங்களுடைய வேலி போடப்படணும். சரிதானே? யோபுவுக்கு அடைக்கப்பட்ட வேலி நமக்கு அடைக்கப்பட வழி உண்டா? உண்டு. அவர் பட்சபாதம் இல்லாத கர்த்தர். எங்களை அம்மா அப்பாவோட எங்களை நேசிக்கிற நல்ல அப்பா, நல்ல அம்மா. யார் எங்களை நிராகரித்தாலும் அவர்களை நிராகரிக்க மாட்டார். எங்கள் பாவத்திலே நீ பாவம் செஞ்சிட்டா மறிச்சு எப்படி அழுகி போன்னு விட இல்லை. நான் உன் பாவத்தை மன்னித்து நான் அதை மறந்தேன்னு சொல்லியிருக்கிறார். மனுஷன் ஞாபகப்படுத்துவான். இவன் 5 வருஷத்துக்கு எப்படி இருந்தான் எங்களுக்கு தெரியாதா? இப்போ வந்து கத்துறான். மனுஷன் சொல்லுவான், ஆனா பரலோகம் சொல்லும், நான் உன் பாவத்தை மறந்தேன். அப்ப எங்களுக்கு இந்த வேலி போட வாய்ப்பு இருக்கா பிரதர்? போடப்பட வாய்ப்பு இருக்கா தங்கச்சி, தம்பி? இருக்கு. வாசிப்போம். யோவான் 15வது அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளில் உங்களிலும் நிலைத்திருந்தால்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். சத்தியத்தின் மேல் கட்டப்பட்டவனுக்கு, சத்தியத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு, ஒரு வாலிப பிள்ளைக்கு, சபைக்கு, ஊழியனுக்கு கர்த்தரால் எதையும் கொடுக்க முடியும். ஆமென். கர்த்தரால் செய்ய முடியும். அவரால் எல்லாம் கூடும். சரிதானே? வழி இருக்கு. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கணும். சும்மா வீட்டு வாசல்ல கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், எல்லாம் ஒட்டி எல்லாம் வீட்டை சுற்றி ஒட்டி போட்டு இருந்தா போல சரி வராது, சரி வராது. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சத்தியத்திலும் நிலைத்திருந்தால், அது அவர் எங்களோடு நிலைத்திருக்கும் போது, இயேசு எப்படி எங்களோடு நிலைத்திருக்கிறார் என்று காண்பிக்கிற எப்படி காண்பிக்கிறது? எங்களுக்கு ஒரு சோதனை வரும்போது, எங்களுடைய சுயம் மேற்கொள்ளும் போது, எனக்கு ஒரு கோபம் வரும்போது, நான் அந்த இடத்துல எப்படி ரியாக்ஷன் பண்ணுறேன், எப்படி என்னுடைய சரீரம், என்னுடைய நாவு எப்படி பேசப்படுது, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரிதானே? இன்றைக்கு அந்நிய பாஷைக்கு நான் விரோதி அல்ல. சரிதானே? அந்நிய பாஷை பேசுகிறான், சலாபலாண்டு இன்னும் எல்லாம் சொல்கிறான். ஆனால் அதே வார்த்தால பேயே நாயே சொந்த மொழியால் எங்களுடைய சொந்த நாவை கட்டுப்படுத்த முடியாத நாங்கள் எப்படி ஐயா தேவனுடைய பாஷையை பேச முடியும்? பள்ளிக்கூடத்திலிருந்து காத்தி குளறி அழுது போட்டு சேர்ச்சி முடிய சனியனே வா போ பேய் வீட்டை போனால் முழு சூழல் இருக்க மிருகம் வீட்டுக்குள்ளான் இருக்கும். அது இல்லை வாழ்க்கை. வாலிப பிள்ளை, அம்மா அப்பா, ஊழியக்காரன், நான், நீங்கள், இந்த ஒன்லைனில் கேட்குற எல்லாரும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் வேலி போடப்பட தடை இல்லை. ஆமென். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சரிதானே? மதிப்பே இல்லாததுக்கு வேலி தேவையில்லைன்னு நாங்கள் மதிப்பு இல்லை. நாங்கள் ஐயா எங்களுடைய ஆத்துமாக்கள் விளையாட பெற்றது. ₹1 2 கொடுத்த ஆண்டவர் வாங்கலை. இன்றைக்கு என்ன? இயேசுவின் ரத்தம். ஒரு பாவம் செய்தால் ஞாயிற்றுக்கிழமை வந்து இயேசுவின் ரத்தத்தினால என்னை மன்னிங்க. இன்றைக்கு உதாரணத்துக்கு கொண்ட இப்படி நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். இப்போ நாங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்க வேண்டும் வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். சரிதானே? ஓகே. இப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் என்ன? பாவம் செய்தால் ஆட்டை கொண்டுறோணும், மாட்டை கொண்டுறோணும், அப்படி இல்லாத எண்ணத்தை கொண்டுறோணும், புறாவை கொண்டுறோம், ஏதாவது ஒன்றை கொண்டுறோணும். சரிதானே? ஒரு பாவம். இன்றைக்கு ஒரு ஆடு என்ன விலை? சும்மா பார்ப்பேன், ஒரு 300 யூரோன்னு வைப்போம். என்ன குடும்பத்தில் 5 பேர் இருக்கோம். சரிதானே? பாவம் செஞ்சிட்டோம். நான் இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தால் எத்தனை ஆடு கொண்டுறோம்? 5 ஆடு கொண்டுறோம். அப்போ 3 5 1500 யூரோ. அப்போ நான் யோசிப்பேன், 1500 யூரோ ஒரு பாவத்துக்கு 300 ரூபாயா? அப்போ நடுங்கி பயந்து இருப்போம். இதுதானே இலவசமாக தானே ஐயா, பைப்பில் வர்ற தண்ணி தானே இயேசுவின் ரத்தம். இன்றைக்கு அப்படி தான் இருக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் வாழ்க்கையில். எல்லாம் செய்யலாம் செஞ்சு போட்டு இயேசுவினை மன்னிப்பான், இயேசுவினை கூட்டி வந்தான், தனியாக இருந்து நான் ஜெபம் பண்ணுறேன். அவ்வளோ பிசாசனுடைய கலைகள் பிடுங்கப்பட்டு தான் ஆகணும். இந்த நாளில் யோசிச்சு பாருங்க. ஆகும் இயேசுவின் ரத்தத்துக்கு விலை இல்லை. அது பைப் வாட்டர், சும்மா தோத்து போட்டு இயேசுவின் ரத்தம் போ. அதோட அசட்டையாக இருக்கிறோம். இது இருக்கக்கூடாது. சரிதானே? இது எப்படி இருக்கணும்டா, இது யாருக்கு இந்த உணர்வு வரும்டா, அவருக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கணும். அவரோட வார்த்தை அவர் சொல்லுவார், அடையப்பா நான் உனக்கு ரத்தம் சிந்திருக்கேன்டா, விழுந்துட்டா பரவாயில்ல, எலும்பு எலும்பு. அதான் சத்தியம். அவனுக்கு தான் வேலி அடைக்கப்படும். ரட்சிப்பை நாங்கள் ஏன் பெற்றோம், எதற்காய் பெற்றோம், அதை காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பை காத்து அந்த அலோனும் முகத்தில் நாங்கள் பொத்தி அடிக்கணும். யாருமே இல்லாத நேரத்தில் ஐயோ இந்த பாவத்தை நான் செய்துட்டேனே என்ற ஆண்டவருக்கு விரோதமாய் தரத்திரத்தில் இருந்த என்ன ஐயா, உயிருக்கு போராடி கொண்டிருந்தேன் ஐயா, விசா இல்லாமல் ரோட்டா நாய் மாதிரி இருந்தேன் ஐயா. சாட்சி சொன்னால் மட்டும் போதாது. ஒரு பாவத்தை செய்தால் எங்களுக்குள்ள ஒரு எங்களுடைய இருதயம் அப்படியே கசங்கணும் ஐயா. அவனுக்கு தான் வேலி அடைக்கப்படும். சும்மா வந்து சாட்சி சொல்லி போட்டு பேர்த்தைக்கும் ஞானஸ்தான நாளுக்கும் வந்து மண்டையை கொடுத்துட்டு போகிறவனுக்கெல்லாம் வேலி இல்லை. இங்கே ஆண்டவர் அப்படி சொல்லலை. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு தான் வேலி அடைக்கப்படும். அவருடைய சத்தியத்திலே நிலைத்திருக்கிற குடும்பம் வேலி அடைக்கப்படும். அவருடைய வார்த்தையின் மேலே நம்பி இருக்கிற வாலிப பிள்ளை உண்மையிலே வேலி அடைக்கப்படும். மனுஷன் உனக்கு விரோதமாக வரலாம், ஆசிரியர் வரலாம், வேலைத்தளத்தில் உங்களுக்கு விரோதமாக யாரும் வரலாம்.
ஆனால் கர்த்தர் போட்ட வேலியை யாரும் தொட முடியாது. அதுக்கு நாங்கள் நிலைத்திருக்கணுமே. செயலெல்லாம் செஞ்சு போட்டு இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், ஏசப்பா என்ன ரத்தத்தினால கழுவுங்க. வாஷிங் மிஷின் அவர் நடுக்கம், பயம், நடுக்கத்தோடு நாங்கள் இருக்கோம். கர்த்தருக்கு பயப்படுறோம். யோவான் 16:3 வாசிங்க. அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினாலே இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். இதுக்கு எங்களுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் நாங்கள் இந்த எக்ஸசைஸ் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தோம் என்றால் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துவார். பலவீனம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை. இந்த உலகத்தில் பூர்ணப்பட்ட சபை ஒன்றுமே இல்லை. பூர்ணப்பட்ட ஊழியக்காரன் ஒருவனும் இல்லை. பூர்ணப்பட்ட விசுவாசி யாருமே இல்லை. பூர்ணப்பட்ட வாலிபப்பிள்ளை யாருமே இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே நாங்கள் அனுமதிப்போமானால் அதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பசி வேணும், ஒரு தாகம் வேணும். ஐயோ இந்த விஷயத்தில் ஐயோ இந்த மனுஷனுக்கு விரோதமாக நான் பேசிட்டேனே எட்டு நான் அலோனும் வீட்டில் போய் சும்மா ஆக்களுக்கு முன்னால் வந்து மைக்கை பிடிச்சி பிரதர் என்னைய மன்னிச்சு கொடுங்க அது யாரும் சொல்லிட்டு போகலாம். அது இல்லை. அந்த ரங்கத்தில் நாங்களும் எங்களுடைய ஆவியானவரும் இடைப்படணும். அந்த சத்தம், அந்த ஒரு குமுறல், அந்த ஒரு வேதனை, அந்த அழுகங்களுக்குள்ள வரணும். வர்றவனைத்தான் சத்தியத்துக்குள்ள அவர் நடத்துவார். அவரால் முடியும். இந்த கிருபையை நம்முடைய பலத்தால் அடைய முடியாது. அவருடைய பலன் தான். நாங்கள் நிற்பது, எழும்புவது, திரிவது, வேலை செய்வது, படிக்கிற எல்லாம் பரலோகம் எங்களுக்கு தந்த பலன். நீங்கள் நாங்கள் எல்லாம் சொல்லிக்கொள்ளலாம். நான் யார் தெரியுமா பிரதர் நாட்டில்? நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் வேதம் சொல்லுது பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பலத்தை நாங்கள் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நாங்கள் காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அவருடைய வழி நடத்தலுக்காய் பசி, ஒரு தாகம் எங்களுக்குள்ள வரணும். நம்முடைய அசைவு, நம்முடைய பேச்சு, ஒருத்தர் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தால் ஒரு விதமான பதில் வரும். பரிசுத்த ஆவி எனக்குள்ள இல்லை என்றால் இன்னொரு பதில் வரும். அப்போ நாங்கள் தான் எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளணும். இரவில் நித்திர போக்குள்ள யோசிக்கணும். படுத்து இன்றைக்கு ஆலயத்துக்கு போனேன், இல்லாட்டி வேலைக்கு போனேன், ஸ்கூலில் போனேன், நான் என்னத்தை பேசினேன், இவங்க இப்படி கேட்டவன், நான் என்ன இது சரியா, இந்த இதில் நான் ஆண்டவரை துக்கப்படுத்துறேன்னா ஆண்டவரை மையப்படுத்துறேன்னா சரிதானே? இந்த அவன் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் ஆவியானவரிடத்திலிருந்து நான் பெற்று நான் கொடுத்தேனா ஆவியானவரை அவரை தள்ளி வைக்க முடியும் என்று அதானே சொல்றார். கதவை தட்டுறேன் திற, நீ விரும்பினா திறன்னு தான் சொல்றாரு. சரிதானே? அந்த இடத்துல நாங்கள் வரோம். எதை செய்தாலும் நாங்கள் ஆண்டவருடைய மகிமைக்காய் எங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. விசுவாசிப்பது மாத்திரமல்ல, கிரிகையோடு தேடணும், கிரிகையோடு செய்யணும். இன்றைக்கு நாங்கள் ஓகே யாரோ ஒருத்தனோட நான் கோவப்பட்டு வச்சுக்கொள்வோமே, ஆண்டே போயிட்டு ஆண்டவரே இது நான் பிள்ளை என்று சொல்வது மாத்திரமில்லை, அதுக்கு பின்னதாய் அவர் என்னை கோவப்படுத்தினாலும் சிரிச்சு கொண்டு நான் இருக்கணும். இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? என்ன பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க? குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம் இருக்கு, ரோலால் பிரச்சனை வருது, பேத்தனியால் பிரச்சனை வருது, சாப்பாடு டொக்கண்டு வச்சவன் எனக்கு கோபம் வந்துட்டு, இதெல்லாம் அற்ப காரியங்கள். பிசாசு கலைகளை விதைச்சு ஏன்னா அவனுக்கு தெரியும் வேலி அடைக்கப்பட்டால் உங்களுக்கும் எனக்கும் எங்களுடைய மகிமை அவனுக்கு தெரியும். ஐயா, அந்த வேலியின் வீரியம் அவனுக்கு தெரியும். அதனால் தான் அந்த வேலியை உடைக்கிறதுக்கு எப்படியாவது என்ன வழியிலாவது ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எந்த பக்கத்திலேயாவது நல்லா ஜெபிக்கிற ஒரு வீடு இருக்கும், ஏதாவது ஒரு வாலிப பிள்ளை ஏதாவது ஒன்றை கொண்டு நிற்கும். அனுபவம் இருக்கு அவங்களுக்கு? எனக்கு இருக்கு. நல்லா போய் கொண்டிருக்கும், நல்ல சவால் திடீரென்று வரும், அது பிசாசு. அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா அப்பா அந்த வாலிப பிள்ளைக்கு சொல்கிற பதிலை பொறுத்து தான் கர்த்தருடைய வேலி இருக்குதா இல்லையான்னு தெரியும். நாங்களும் எருமை மாடு, நீ திருந்த மாட்டா, நீ மனுஷனா, அவனே இவனேண்டா போச்சு போச்சு. தன்னைத்தான் நிதானித்து
நியாயம் தீர்க்கிறவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை, நீதிமானா எண்ணப்படுவான். அதனால நாங்கள் எல்லா பக்கத்திலையும் நாங்கள் யோசிக்கணும், சரிதானே? அதனால அப்படி வாழும் நமக்கு, குடும்பத்திற்கு, சபைக்கு பரலோகம் கொடுக்கும் எச்சரிப்போடு கூடிய ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, சரிதானே? எடுத்து வாசிப்போம். சகரியா 2வது அதிகாரம், பழைய ஏற்பாடு 1093. சகரியா 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பிற்பாடு மகிமையுண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நான் ஓகே 7வது வசனத்தை மட்டும்தான் வாசிக்க சொன்னான். சரி, அந்த இடத்துல 7வது வசனத்தை சொல்லுது, நீ கர்த்தரிடத்துல திரும்பு, உன்னை நீயே விடுவித்துக்கொள். ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை தாரா, விடுவித்துக்கொள். முதலாவது என்னத்திலிருந்து? மேட்டுமையிலிருந்து, பண ஆசை, பொருளாசை, அவனை தெரியுமா பிரதர், குற்றம் பிடிக்கிற, குறை சொல்ற, அவன் அப்படி பிரதர், இவன் இப்படி பிரதர், இந்த குடும்பம் சரிவராது பிரதர், நன்றி இல்லாதவங்க பிரதர், இதெல்லாம் ஒரு பக்கம் பை. பண ஆசை, பொருளாசை, மனமேட்டுமை, இச்சை, எல்லாத்திலிருந்து நீ விடுவித்துக்கொள். அதுக்கு எங்களுக்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும், சரிதானே? அப்ப அதை விடுவித்து கொள்ளுகிறவனை பார்த்து சொல்றார், ஏன் நாங்கள் இப்படி ஆண்டவரோடு இணைக்கப்பட வேணும்? ஆண்டவருக்காக ஏன் நாங்கள் நிற்கணும்? ஏன் நாங்கள் எங்களுடைய பலவீனம், பாவம், அசுத்தம் இவைகள் நின்று நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ளணும்? சொல்லலாம் வாலிப பிள்ளை பிரச்சனை, விடுவித்துக்கொள் இன்றைக்கு. நாளைக்கு உன் சுவாசம் நிறுத்தப்பட்டால் நீ எங்கே போவாய்? ஆண்டவர் நீதியாக தான் நியாயம் தீர்ப்பார், சரிதானே? கொஞ்சம் கொடுக்குறவனுக்கு கொஞ்சம் கேட்பார். இப்போ இன்றைக்கு சொல்லுவேன், குணாண்ட எனக்கு சொல்கிறாரு, ஒரு 100 தந்து போட்டு இந்த சாமானை வாங்கிட்டு வாங்க பிரதர், ஓகே. இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்குறேன், ஒரு 500 ரூபா கொடுக்குறார். என்னட்ட கேட்குற நேரத்துக்கும் அவர்கிட்ட கேட்குற நேரத்துக்கும் அதிக நேரம் இருக்கு வேணா. காரணம் என்ன? கொடுக்கப்பட்ட விலை அதிகம். அதனால இந்த வாலிப பிள்ளை நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில், சரிதானே? ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ வாலிபர்கள் கேட்க முடியாத சத்தியத்தை உங்களுக்கு கிருபையாய் போட்டு கொண்டிருக்கிறார், கிருபையாய் தான் போடுறார். நீங்களும் நானும் நல்லவங்கன்றதுக்காக, சரியா? எங்களை நேசிக்கிறார், அவர் உண்மையாக எங்களை அன்பு செலுத்துகிறார், சரியா? அப்போ நாங்கள் இந்த இது அசட்டையாக இருக்கக்கூடாது, எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வார். ஏன் நாங்கள் அப்படி இருக்கணும்? எதற்காக இருக்க போகணும்? அதான் 8ஆம் வசனம் சொல்லுது. சரீரத்தில் எல்லா பகுதிகளும் உணர்வு இருக்குத்தான், ஆனால் கண்மணியை போல உணர்வுள்ள பகுதி எதுவும் இல்லை. வெளிப்படையாய் பார்க்கும்போது கை, கால், தலை, காதை பிடிச்சி இப்படி இழுத்தாலும் கொஞ்சம் தாங்கிக் கொள்ளலாம். அவனை இப்போ ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளையோ ஒரு ஆள் ஏதாவது செய்தால் டக்குன்ற ஒரு அடி அடிப்போம். அதே அடியை கண்ணுக்கு அடிப்போமா? இல்லை. காரணம் என்ன? அது மிகவும் சென்சிட்டிவானது, மிகவும் உணர்வுள்ளது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் சத்திய ஆவியானவரை அவனோடு இணைத்துக் கொண்டு தேவ சத்தியத்தின்படி வாழ விரும்புகிற மனுஷனுக்கு, வேலி அடைக்கப்பட்ட குடும்பத்துக்கு, வேலி அடைக்கப்பட்ட வாலிப பிள்ளைக்கு, வேலி அடைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு, வேலி அடைக்கப்பட்ட கணவனுக்கு, மனைவிக்கு, திருச்சபைக்கு, தேசத்துக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கருவிலியை தொடுகிறான். இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றார், எந்த கண்மணியை தொடுறானவன் சத்துரு, நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். சர்வ வல்லவருடைய கண்மணியை தொட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் விழித்துக் கொள்வேன், நான் விழித்துக் கொண்டு உனக்கு நான் வேலியை போடுவேன். உன் குடும்பத்துக்கு வேலி போடப்படும், சபைக்கு போடப்படும், வாலிப பிள்ளைகளுக்கு போடப்படும், ஊழியர்களுக்கு போடப்படும், எல்லாருக்கும் போடப்படும். சத்தியத்தின்படி வாழ்ற ஒரு மனுஷனுக்கு. அவர் சும்மா சாதாரண ஆளை நாங்கள் ஆராதிக்க வரல பிரதர், சாதாரண ஒரு தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க வரல, சரிதானே? நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நாங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களை பார்க்கணும். இவர் முதல் கோவப்படுறார், இப்போ என்ன எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? எங்கட அதாவது வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் பார்க்கலாமே. ஒரு அப்பா ஒரு மகன் போய்கொண்டிருக்காங்க. மகன் பார்த்து கேட்கிறார், என்னப்பா ஒரு மாதிரி இருக்கிறீங்க? அப்பா சொல்றா, இல்லை நான் ஒன்றும் இல்லை. இல்லை அப்போ
அம்மா கேட்குறாங்க, என்ன தம்பி அப்பா நல்லா தானே இருக்கு. அப்போ அம்மாவோட பார்வையும் மகனோட பார்வையும் பாருங்க. மகன் சொல்கிறான், இல்லை அப்பா இப்படி இருந்தது இல்லை. பார்த்தீங்களா வித்தியாசம்? பிள்ளைகள் எங்களை கவனிக்குது ஐயா. நாங்கள் கடவுளுக்கு எவ்வளவு கனத்தை கொடுக்குறோம், கடவுளை எங்கே நாங்கள் கனவீனப்படுத்துகிறோம்னு பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கு, பேர பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கு. நாங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடாது. சரிதானே? நீங்கள் இதில் வந்து சும்மா ஆண்டவர் நல்லவர் அப்படி இப்படியெல்லாம் வார்த்தை சின்ன பிள்ளை தானே இல்லை. சத்தியம் அவருடைய நாவிலே விதைக்கப்படுது, இருதயத்திலே விதைக்கப்படுது. அதை நாங்கள் கொண்டு போகணும்னு சொன்னால் நானும் நீங்களும் முன்மாதிரியாக இருக்கணும். நானும் நீங்களும் வேலி அடைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கணும். எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, எங்களையே ஓநாய்கள் கெடுத்து கொண்டிருக்கின்றால் அந்த பிள்ளைகள் பாவம் இல்லை. உங்களை நம்பியெல்லாம் ஆண்டவர் கர்த்தருடைய சுதந்திரத்தை உங்களோட கையில் தந்திருக்கார். இன்றைக்கு எத்தனை பேர் காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பிள்ளை செல்வம் இல்லை ஐயா. கோயிலே அலையுது. உங்களுக்கு அப்படியே ஆண்டவருடைய சுதந்திரத்தை கையில் கொடுத்துருக்காரு. உங்களிடத்துல கேட்கிற கேள்வி அதிகம், என்னிடத்துல கேட்கப்பட ஒவ்வொரு கேள்வியும் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் எங்களோட குடும்ப சூழ்நிலையை பார்த்து இவன் சரியில்லை, அவ சரியில்லை, அவ முந்தி மாறி இல்லை, இவன் முந்தி மாறி இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அசட்டை செய்கிறோம். அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிற மனுஷனை பார்த்து சொல்றார், உன்னை தொடுகிறவனின் கருவிலியை தொடுகிறான். நம்புறவர்கள் ஒப்பு கொடுப்போமா? நாங்கள் யாருக்கும் இல்லை, மனுஷனுக்காக இல்லை, கடவுளுக்காய். சரிதானே? இது ஏதோ ஒவ்வொரு ஞாயிறும் வந்து ஒரு ஆராதனை, ஒரு 3 பாட்டு 5 பாட்டு படிச்சுட்டு ஒரு வார்த்தையை கேட்குற இல்லை. இந்த சத்தியம் இன்றைக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த சபைக்கும் இந்த ஆன்லைனில் கேட்க போகிற எல்லாருக்கும் பரலோகம் கொடுத்திருக்கிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது பரலோகம் ஆயத்தப்படுத்தின ஒரு வசனம். சரிதானே? இதுக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தை ஒப்பு கொடுப்போம். வாலிப பிள்ளைகளா, வாயை திறந்து ஜெபிங்க, வெக்கப்படாங்க. உங்களை உயர்த்துறவர் கர்த்தர் தானா? யாருமே உயர்த்த முடியாது. அவர் வேலி அடைத்தால் யாருமே வேலியை ஒன்றுமே செய்ய முடியாது. வேதம் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் அதை அழகாய் கற்பித்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைக்கு ஆண்டவரே, நானும் இந்த மனைவி பிள்ளைகள், என் சபை ஜனங்கள், ஆண்டவரே இந்த குடும்பங்கள், இந்த வாலிப பிள்ளைகள், இந்த இணையதளத்தில் கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் உங்களிலும் உமது வார்த்தை எங்களிலும் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் வேலை இல்லாத குடும்பங்களாய் இருக்கக்கூடாது, வேலை இல்லாத வாலிப பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது, கடவுளுடைய பாதுகாப்பு இல்லாத ஜனங்களாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களிடத்திலே இருக்கிற எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடுவீராக. எங்களை நாங்களே விடுவித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லா கனமும் மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.